ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? என் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. பச்சை புளி ரசம் வைக்காம பாருங்கள் எப்படின்னு. இது கொதிக்க விடக்கூடாது. புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணி. சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் அம்மியிலே. அப்படியே கருவேப்பிலை 2, தேவையான மிளகா, வரமிளகா, சீரக மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் குழம்பு இது. கத்திரிக்காய், தக்காளி, பூண்டு, சீரகம்லாம் போட்டு அப்படியே சதன்னு வைக்கிறேன். அப்படியே வேகட்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கரண்ட் இல்லை. கடுகு, கடுகு பொரியட்டும். தீ குறைச்சி வச்சுக்கோங்க. அனல் மிளகா, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடணும். அந்த மிளகாய் வடையெல்லாம் நிறுத்திடுவேன். ரொம்ப வதங்க விடக்கூடாது. சீரகம், சீரகத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள், இந்த சிம்லே வைங்க. நல்லா வதங்கட்டும். முருகை வதக்கக்கூடாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகம் வேணாம். ஒரு வாசம் வரும் பாருங்க, நல்லா மணமா. நல்ல வாசம் வருது. வாசனை வந்தோடனே புளி பாருங்க எடுத்து ஊற்றிடுங்க. நான் ஏற்கனவே 2-3 டைம் வடித்து வச்சிட்டேன், அதனால் அடியில் எதுவும் இல்லை. புளிக்கு தகுந்த நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த இதெல்லாம் எடுத்து கரைச்சி விடுங்க கையில்.
அதோட அந்த காரம் அந்த டேஸ்ட்டுலாம் அப்படியே கையில் கரைச்சி விட்டுருணும். இது நாங்கள் சின்ன வயசில் அம்மாலாம், எங்கள் சித்தி அம்மா எல்லாம் செய்வாங்க. எங்களுக்கு கூட்டு குடும்பமாக இருந்தது. அப்போ எல்லாம் செய்யும்போது நாங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி தான் ரசம் நிறைய வச்சு ஒரு போஸ் நிறைய வச்சுருவாங்க. ரொம்ப மணமாக இருக்கும். மணக்குது அப்படியே. டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். சூப்பராக இருக்குதுங்க. கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் புளி எல்லாம். கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க, தக்காளி போடாதீங்க. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ரசம் ரெடி. வாசனையாக நல்லா சூப்பரான ரசம் ரெடி. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இடி எடுத்துக்கலாம். இது கத்திரிக்காய், தக்காளி, பூண்டு, வெங்காயம், வீட்டு மிளகாத்தூள் போட்டு சதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கத்திரிக்காய் அவ்வளோதான், எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. சுடு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மோர் இருக்குது. நீங்கள் கேட்ட பச்சை புளி ரசம் அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். கொதிக்க வைக்க வேணாம், நமக்கு கேஸும் மிச்சம் ஆகுது. இது அந்த காலத்து ரசம், எங்கள் அம்மாலாம் செய்வாங்க, அதுபடி நான் செய்கிறேன். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி இப்போ சமையல் இதுதான். கத்திரிக்காய் பாருங்கள் சேர்ந்து வந்துடுச்சு. இதில் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போடலாம், இல்லை என்கிட்ட. எங்கள் தோட்டத்திலே, எங்கள் மரத்தில், வீட்டு தோட்டத்தில் மரத்தில் மொந்த வாழைக்காய் இருந்தது. ஒரே ஒரு காய் பறித்து ஆளுக்கு 4 பஜ்ஜி போட்டேன். அவ்வளோதான் உறவுகளை இன்றைக்கி எங்களோட சமையல். கத்திரிக்காய் குழம்பு, சுவையான பச்சை புளி ரசம் டேஸ்டானது, மோர் கடிச்சிக்கிறதுக்கு பஜ்ஜி, ஒரு குட்டி வாழைப்பழம். ஓகே, வாங்க சாப்பிட்லான்னு சொல்லக்கூடாது, கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உறவுகளே. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய்.